ஏற்கனவே வாங்கின போர்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்க்ரூலாம் இல்லாமல் வந்து அதனால் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இப்போ நியூவாக வந்து வர வச்சு இதை வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஸ்க்ரூலாம் இல்லை அப்படின்றதுனால அதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் சோலார்லேருந்து வரக்கூடிய 2 லைனை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் போட்டிருக்கோம், அந்த இடத்துல சோலார் லைனை கொடுத்துருக்கோம். இதில் சுவிட்ச் இருக்குது, அதை ஆன் பண்ணிங்கன்னா தான் பவர் வந்து ஆன் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து ஆன் ஆகாது. நம்ம எந்த ஆன் சைடில் அவுட்புட் எடுக்கணும் இல்லையா? ஸோ அவுட்புட் நம்ம வந்து வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி வோல்ட் மீட்டர் இது வாங்கியிருந்தோம். ஸோ இதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்கலாம். அந்த வீடியோஸ் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் லாஸ்ட்டில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ இதையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் செக் பண்ணணும்னா இந்த சின்ன ஒயர் தான். ஸோ இந்த மீட்டருக்கான சின்ன ஒயர் தான் வந்து வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு. ஸோ அது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான பவரை கொடுத்துருக்கோம். இது நம்ம எங்கே வைக்கிறோமோ அதுக்கான வோல்டேஜ் வந்து செக் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். ஸோ இந்த சைடில் வந்து எவ்வளோ பவர் வருதுன்னு பார்க்கலாம். $14.3. ஸோ அது இந்த சைடில் பார்க்கலாம் 17.6. இப்போ நம்ம வந்து வோல்டேஜை ட்ராப் பண்ண பார்க்கலாம். எப்படி ட்ராப் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்தாண்டது பார்த்திங்கன்னா கரண்ட்டு, இந்தாண்டது வோல்ட்டு. ஸோ நம்ம வோல்ட்டை குறைக்கலாம். என்ன வோல்டேஜ் வரைக்கும் குறைக்க முடியுது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 7 வோல்ட்டு. ஸோ அந்த மீட்டருக்கு இதில் எந்த வோல்டேஜ் தானே கொடுத்துருக்கோம். அதனால் வந்து 4 வோல்ட் கீழே பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வந்து டிம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து ஆஃப் ஆகிடுச்சு. 4 வோல்ட்டு கீழே போகிறதுனால ஆஃப் ஆகிடுச்சு. இது 5 வோல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து கரண்ட்டு. ஸோ எவ்வளோ ரேட்டிங் நம்ம இதை வந்து எடுக்கிறப்ப தான் தெரியும் என்ன வோல்டேஜ் இருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் வந்து ஆம்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் 17 ஓப்பன் வோல்ட். அப்படியே அதில் என்ன வோல்டேஜ் வருதோ அதே வோல்ட் அப்படி ஃபுல்லாக இதில் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் வந்து வோல்டேஜ் இங்கே இன்க்ரீஸ் பண்ண முடியும் உங்களால். ஓகேங்களா? 100 வோல்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து 10 ஆம்ஸ் வரைக்கும் உங்களால் அவுட்புட் வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். எவ்வளோ வேணால் கண்ட்ரோல் பண்ண முடியும். மீட்டரில் எந்த அளவுக்கு கரெக்டாக அந்த வோல்டேஜ் வந்து வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மீட்டரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 17.6. ஸோ இதுதான் வந்து அவுட்புட் வோல்ட்டாக நம்ம இதில் வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் கரெக்டாக வருதா அப்படின்றத. மீட்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 17.7. ஸோ 0.1 தான். ஸோ ரொம்ப சின்ன ஒரு இதுதான், மாற்றம் தான் இருக்குது. மற்றபடி சேமாக தான் இருக்குது. ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து வரல. அது என்ன தெரியும். ஸோ இதில் புள்ளி இந்த புள்ளி 73 இருக்கு இல்லையா? அந்த 3 தான். அந்த 3 பாயிண்ட் கம்மி இருந்துச்சுன்னா கூட அது கம்மியாக தான் காட்டும். அதனால் சின்ன ஒரு வேரியேஷன் தான். ஸோ மறுபடியும் நம்ம வோல்டேஜ் வந்து வேரியேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். வோல்டேஜ் வந்து கம்மி பண்ணிவிட்டு ஸோ ஒரு 9.4 வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 9.4 கரெக்டாக கட்டுது பாருங்கள் இப்போது. ஸோ இந்த மீட்ரு வந்து ஓரளவுக்கு நல்லாவே அக்யூரஸாக இருக்குன்னு சொல்லலாம். நல்லா கரெக்டாக வந்து நமக்கு மீட்ரு வந்து ரீடிங் வந்து கரெக்டாக காட்டுது. ஸோ இன்னும் ஆம்ஸ் நம்ம செக் பண்ணலாம். ஆம்ஸ் வேணும் நம்ம தனியாக உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போது லோடு எதுவும் கையில் இல்லை, நான் செக் பண்ணி காட்டுறேன்.